இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹேய், என்ன பண்ற? இது எப்படியா கட் பண்ணுவாங்க? இங்க கொடு. ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணணும். இத்தனை வருஷமா நான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் செலவு பண்ணிருப்பேனா? என்னோட விளம்பரங்கிறது என் பொருளோட தரம் தான். அம்மா, நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன். இது சிபி சாரோட ஐடியா. என்னால அதை தடுக்க முடியல. சரி, விளம்பரம் பண்ண மட்டும் தானே வந்தீங்க, அதோட நிக்க வேண்டியது தானே. இந்த போட்டியெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் கைமீறி நடந்த விஷயமா? திடீர்னு அவரை சிறப்பு விருந்தினரா உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? எல்லாத்தையும் நான் டிவில பார்த்தேன். அவரே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு ஜனாமா. நான் கூட பெரிய கெட்ட பேரு வந்துருமோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஜனாமா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு தமிழ். நீங்க பயப்படாதீங்க ஜனாமா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? நீ கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா போகாதுன்னு எனக்கு தெரியும் தமிழ். போய் ஜெயிச்சிட்டு வா. ஜனாவோட வாரிசு எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. போ. சரிங்கம்மா. அந்த தமிழ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஷோல ஜெயிக்க பாக்குறியா? உன்னை ஜெயிக்க விட்டாதானே. மச்சான், இந்த ஒரு லெவல மட்டும் ஜெயிச்சா பத்தாது. கடைசி 2 லெவலும் ஜெயிச்சு நீதான் செஃப் ஆஃப் சென்னை அவார்டு வாங்கணும்டா. அதே மாதிரி நீ ஃபர்ஸ்ட் லெவல் அசத்தனம் பாத்தியா, அதுல சவால் விடுங்க அள்ளு விட்டுருச்சு. ஈஸியா ஜெயிச்சிடலாம். பேப், இந்த ஜூஸ். எதுக்கு சாமி இது? டயர்டா இருப்ப, ஜூஸ் குடி. வேணா சாமி, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன் பேப், குடி. குடி மச்சா, தெம்பா இருக்கும்ல. இப்ப நீ குடிக்கிறியா இல்ல நான் குடிக்கிட்டா? இந்தா, எனக்கு எங்க ஜூஸ்? உனக்கு அப்புறம் தரேன். இப்ப நம்ம ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டோட டாஸ்க் என்னன்னா, மண்மனம் மாறாத கிராமத்து சமையல். அத செஞ்சு யார் அசத்துறாங்களோ அவங்கதான் இந்த ஷோவோட வின்னர். நீங்க செய்ய போற டிஷ் உங்க லைஃபோட கனெக்டா இருக்கணும். பாக்குற ஆடியன்ஸ் அண்ட் நம்ம ஜட்ஜஸோட மனசை டச் பண்ணணும். எந்த டிஷ்ஷா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஐயா, ஆல் ஏரியாலும் கிங். சும்மா செஞ்சிருவேன். யாரு கிட்ட? இந்த சிபிகே சவாலா? இவனா ஓட விடுறேன் பாருங்க. ஏய், என்னடா முறைக்கிற? ஷோ முடிஞ்சோடனே நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற இல்லையான்னு மட்டும் பாரு. சார், சிபி சார், ஏன் பிராண்ட பத்தி தப்பா பேசுறியா? சிபி சார், சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? யாரு குடிச்சிருக்கா? நான் ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன். உனக்கு என்ன கலண்டுருச்சா? இவரோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. மேடம் ரெடியா?
1 மினிட். உனக்கு கொடுக்கலையா? என் கூட வாங்க. எங்க? ம். ஏய், என்ன பண்ற? ஆ? ஏய், எதுக்கு இப்ப மோத தண்ணி தெளிச்சிட்டு இருக்கா? இது எத்தனை? என்ன இது எத்தனை விரல் சொல்லுங்க. தமிழ் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதுதான் நீங்க ஜனா ஃபுட்ஸ் பேரை காப்பாத்துற லட்சணமா? சார், அவங்க என்ன டிஷ் செய்ய சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கிராமத்து சமையல் பண்ண சொன்னாங்க. ஏதாவது பண்ணி விட வேண்டியதான். ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நாம பண்ற டிஷ் லைஃபோட கனெக்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கேட்டீங்கல்ல? அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படி இவ்ளோ பக்குவமா பண்ணிருக்கீங்க? தமிழ், இப்பெல்லாம் யாரும் பசிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடுறதில்ல. எல்லாரும் ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுறாங்க. உணவுங்கிறது வயிறு மட்டும் இல்ல, மனசையும் நிறைக்கணும். அதுக்கு நாம முதல்ல மனசார சமைக்கணும். அப்படி ஒரு சமையல் தான் காலத்துக்கும் கடந்து நிற்கும். இதோ இந்த உளுந்தங்களி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. இப்படி காலங்காலமா இந்த உணவை நம்ம கடத்திட்டு இருக்கோம். இது உணவு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தோட சேர்ந்த நம்மளோட பாரம்பரியம். இந்த தலைமுறைக்கு இதோட நன்மையெல்லாம் புரியுமானே தெரியல. இதெல்லாம் எங்களோடய நின்னு போயிருமோன்னு பயமா இருக்கு தமிழ். இந்த உளுந்தங்களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி ஒரு காம்பினேஷன் தெரியுமா? சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறும். சிபி சார், என்ன? உளுந்தங்களி கருவாட்டு குழம்பு செம்ம காம்பினேஷன். அதை செஞ்சு அசத்திடலாம். ஏய், அது எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியுமே, இது ஜெனமாவோட ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன ஜனகம்பால் பேரன் பாரம்பரிய உணவுன்னு சொன்னதும் ஆளைய காணோம். போட்டியிலிருந்து ஓட போறானோ?